கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான நேரத்திலே உங்களோடு மீண்டுமாக ஆண்டுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக, இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சொன்னது போல் என்னுடைய பெயர் ஜூட். நான் 2 விதமான ஊழியங்களை பராமரித்து வருகிறேன். ஒன்று ஃபிலோய் குளோபல் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஊழியம், விசேஷமாக உபத்திரவத்துக்குட்பட்ட சபைகளிலும் அதன் உபத்திரவங்களினாலே ஏற்படுகின்ற புலம்பெயர்வு சந்தர்ப்பங்களிலே விசேஷமாக கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்பட்டு அவர்கள் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு, தங்களுடைய நாடுகளை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே செய்கிறதான ஒரு ஊழியத்தை நான் கவனித்து வருகிறேன். அதேபோல் சகோதரன் சொன்னது போல், ஏற்கனவே உங்களுடைய அறிவித்தலிலே நீங்கள் காண்பித்தது போல இமர்ஜ் என்கிறதான ஒரு சிட்னி அத்தியாட்சித்தீனத்திற்குட்பட்ட சபைகளிலே புலம்பெயர்ந்து அல்லது இடம்பெயர்ந்து வருகின்றவர்கள் மத்தியிலே நாங்கள் அவர்களை எவ்விதமாக ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தலாம் என்கின்றதான ஒரு ஊழியத்தையும் கவனித்து வருகிறேன். இந்த காலை நேரத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறதான இந்த உவமை, நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு போனவர்கள், ஓய்வு நாட் பாடசாலைக்கு போனவர்கள், அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களிலே வளர்ந்தவர்கள், நீங்கள் 1000 தடவைகளுக்கு மேலதிகமாக இந்த கதையை நீங்கள் படித்திருப்பீர்கள், அல்லது இந்த உவமையை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஆலயத்துக்கு போகும் பொழுது சில நேரங்களிலே நாங்கள் இந்த நல்ல சமாரியன் என்கிறதான கதையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நாங்கள் பேசியிருக்கலாம். அதேபோல் நாங்கள் சபைக்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக மட்டுமல்ல, நாங்கள் வெளியிலே போகும் பொழுது, அல்லது நாங்கள் செய்திகளை பார்க்கும் பொழுது, அல்லது செக்யுலர், அதாவது பொதுவான இடங்களிலே நாங்கள் போகும் பொழுது கூட யாராவது ஒருவருக்கு போய் உதவி செய்வார்கள் என்று சொன்னால் அவரை நல்ல சமாரியன் அல்லது குட் சமாரிட்டன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவது உண்டு. எனவே இந்த நல்ல சமாரியன் உவமையானது சபைக்குள்ளாக மட்டுமல்ல, சபைக்கு வெளியிலும் பறந்து பேசப்படுகிறதான ஒரு உவமை. நாங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மத்தியான நேரத்திலே நீர் எங்களோடு பேச விரும்புவது என்ன? நான் இதிலிருந்து உம்முடைய சமூகத்திலே நான் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் என்ன ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் தாமே எங்களோடு இந்த வசனங்களூடாக இந்த காலை நேரத்திலே பேச வேண்டும், அவர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். Let's pray. Those who are in this morning, if you find difficult to understand my Tamil, I'll try to give you a brief statement of each point, so what I'm going to talk about it as well. Let's pray. கர்த்தாவே, இந்த மத்தியான நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே இந்த நேரத்திலே எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பேச வேண்டும், எங்களை வழி நடத்த வேண்டும். எங்களுடைய இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். உங்களோடு இந்த காலை நேரத்திலே நான் பேச எடுத்துக்கொண்டதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 37வது வசனம் வரை. என்ன நடந்தது? நாங்கள் ஏற்கனவே இந்த வேத பகுதியை நாங்கள் வாசித்தபடியினாலே இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் இந்த காலை நேரத்திலே நாங்கள் தியானிப்போம். அயலவன் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் பிறந்து வளர்ந்தது இலங்கையிலே. நான் இலங்கையில் இருக்கும் பொழுது நாங்கள்
அயல் வீட்டுக்காரர்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு அயல் வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் எங்களுக்கு தெரியும். ரைட், சாதாரணமாக எங்களுடைய வீதியிலே அல்லது எங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுடைய குடும்பங்களை அவர் யார் என்பது எங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் சில அயலகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால் அதில் இருப்பது சகோதரர்கள், சகோதரிகள் அல்லது மாமா, மச்சான், அப்படி உங்களுடைய பரந்துபட்ட குடும்பங்கள் உங்களுடைய அயலகத்தார்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அயல் வீட்டை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நான் இன்று பேசுவது நான் உங்களுக்கு பேசவில்லை, நான் எனக்கும் சேர்த்து பேசுகிறேன். நான் உங்களுக்காக மட்டும் பேசவில்லை, நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய சூழ்நிலையை சேர்த்து நான் பேசுகிறேன். எனவே யாரும் தனிப்பட்ட விதமாக நீங்கள் கோவித்துக் கொள்ள வேண்டாம் என்னோடு. ரைட், ஸோ இது என்னுடைய சூழ்நிலையை சேர்ந்தது. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் யார் என்று சொல்லி எனக்கு தெரியாது, அவருடைய பேர் தெரியாது. அவர்களை நான் ரோட்டிலே காண்பதுண்டு, நான் சில நேரம் சிரிப்பதுண்டு, அவ்வளவுதான். எனக்கு அவர்கள் யார் என்பது தெரியாது. அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் என்னை போன்றவர்கள் அல்ல, அவர்கள் என்னுடைய நிறத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நான் பேசுகின்ற மொழியை பேசுகிறவர்கள் அல்ல, நான் வணங்குகின்ற கடவுளை அல்லது நான் சேர்ந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் என்னை போன்றவர்கள் அல்ல, அவர்கள் என்னிலும் பார்க்க முற்றிலுமாக வித்தியாசமானவர்கள். அதே விதமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ரைட், ஆனால் என்னுடைய அயலகத்தை நான் எடுத்து பார்த்தேன் என்று சொன்னால், என்னுடைய அயலகத்தில் இருப்பவர்கள் என்னை சேர்ந்த, என்னுடைய நாட்டை சேர்ந்த, என்னுடைய மொழியை பேசுகின்ற, நான் சாப்பிடுகின்ற சாப்பாடை சாப்பிடுகின்றவர்கள் அல்ல, அவர்கள் முற்றிலும் வித்தியாசமானவர்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அந்த சூழ்நிலைக்கும் முரணான அல்லது ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு அயலகத்திலே தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே உங்களிடத்தில் யாராவது ஒருவர் கேட்டார்கள் சொன்னால், உங்களுடைய அயலகத்தார் யார் என்று சொல்லி உங்களிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது உங்களுக்கு அது சில நேரம் குழப்பத்தை உருவாக்கலாம். எனக்கு இந்த கேள்வியானது என்னுடைய மனதிலே ஒரு குழப்பத்தை உருவாக்கியது. இந்த நியாயாஸ்திரி அவன் இயேசுவினிடத்திலே வந்து இந்த கேள்வியை கேட்கும் பொழுது, அவன் வந்து கேட்கிறதற்கான கேள்வியின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசுவை சோதிப்பதற்காக. நல்லொரு கேள்வி, கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆனால் அவனுடைய நோக்கம் அந்த கேள்வியை கேட்பதற்கான நோக்கம் பிழையான ஒரு நோக்கமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவனுக்கு பதில் கூறும் பொழுது அவர் அவனுடைய கேள்விக்கு பதிலை சொல்லவில்லை. அவர் அவனிடத்திலே திரும்பவுமா ஒரு கேள்வியை தான் கேட்கிறார். அவர் அந்த இடத்திலே கேட்கிறார், அவன் இயேசுவிடத்திலே கேட்கிறான், என்னுடைய அயலவன் யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு அவனிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். அவன் அதற்கு சட்டப்படி, அவன் படித்ததின்படி மிகவும் தெளிவாக இயேசுவுக்கு பதில் சொல்லுகிறான். நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் ரைட் நீ தேவனிடத்திலே அன்பு கூறுவாயாக, அதே போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று. அவன் அந்த பதிலை சொல்லும் பொழுது இயேசு அவனிடத்திலே திரும்பவுமாக கேட்கிறார். அவன் கேட்கிறான் இயேசுவினிடத்திலே, என்னுடைய அயலவன் யார் என்று சொல்லி. அவன் இயேசுவினிடத்திலே என்னுடைய அயலவன் யார் என்று சொல்லி அவன் கேட்கின்ற பொழுது அவனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். அவனுடைய நோக்கம், என்னுடைய அயலவன் யார் என்று சொல்வதற்கு நான் ஒரு எல்லையை வரைய முடியுமா? எனக்கு நான் அயலவன் என்று சொன்னால் என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்களா, அல்லது முன் வீட்டில் இருக்கிறவர்களா, பின் வீட்டில் இருக்கிறவர்களா, அல்லது என்னுடைய அயலவனுடைய எல்லை எவ்வளவு தூரம் போகக்கூடும்? எங்களுடைய அயலவனுடைய எல்லைக்கு ஒரு வரம்பு இருக்கிறதா? அதற்கு ஒரு லிமிட் அல்லது நாங்கள் ஒரு வரம்பை உருவாக்க முடியுமா? Most of the time we think about the neighbors, we think about what is the limit, how far I can go, what is the limit for my neighbor. He was asking how far I do have to go to love my neighbor. Right? நான் எவ்வளவு தூரம் நான் போக வேண்டும் என்னுடைய
அயலவனை நேசிப்பதற்காக. அந்த தொடர்ந்து இயேசு அந்த உவமையை சொல்லும் பொழுது அவர் சொல்லி முடித்த பின்பதாக அவர் சொல்லுகிறார், நீயும் போய் அப்படியே செய், கோ அண்ட் டூ லைக்வைஸ். அந்த இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே சொன்னதானது மிகவும் ஒரு இலகுவானதாக இருந்தாலும் கூட நாங்கள் அந்த உவமையை நாங்கள் பிரித்து ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த உவமையின் அடித்தளத்துக்கு போய் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு கஷ்டமான ஒன்றாக இருக்கக்கூடும். நான் இந்த வசனங்களை நான் யோசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் சிறுவனாக இருந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தது. நான் உங்கள் மத்தியிலே நான் இதை என்னுடைய பின்னணியை நான் பகிர்ந்து கொண்டது இல்லை என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நான் வளர்ந்தது இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை என்கின்றதான ஒரு பிரதேசத்திலே 1987ஆம் ஆண்டு, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்தானது. இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்தான பொழுது இந்திய இராணுவத்தினர் இலங்கைக்கு வந்தார்கள். இந்திய இராணுவத்தினர் இலங்கைக்கு வந்த பொழுது நாங்கள் இந்த கதையை இந்த நான் சொல்லுகின்றதானுடைய சாட்சியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நான் அதுக்கு சில பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். ஸோ இந்திய இராணுவத்தினர் இலங்கைக்கு வருகின்றதான நாட்களிலே இலங்கையிலே ஏறத்தாழ ஒரு 17-18 ஆயுத குழுக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏறத்தாழ 17 விதமான ஆயுத குழுக்கள், தமிழ் ஆயுத குழுக்கள், அதே போல சிங்கள ஆயுத குழுக்கள், 2 பகுதிகளிலும் அவர்கள் அரசாங்கத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்தானதை இந்த சூழ்நிலையிலே இருந்து இலங்கை அரசாங்கம் எவ்விதமாக வெளியே வரலாம் என்பதற்காக ஒரு கைச்சாத்தான ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் செப்டம்பர் மாதம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் மத்தியான உணவை முடித்து நாங்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது இனக்கலவரம் 2வது அல்லது 3வது தொடர்ச்சியான ஒரு இனக்கலவரம் அந்த இடத்துல உருவானது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய அயலத்திலே இருந்த இனத்தவர்கள் நினைத்தார்கள் இந்திய இராணுவம் வந்திருப்பதினாலே அவர்களுக்கு பாதகமாக அமையக்கூடும். எனவே அவர்கள் அந்த இடத்துல இருந்த சிறுபான்மையினரை விரட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே ஒரு கலவரத்தை உருவாக்கினார்கள். அந்த கலவரம் உருவாகிய பொழுது பல வீடுகள், எங்களை சுற்றிலிருந்த பல சிறுபான்மையினுடைய வீடுகள் தீக்கிரையாகப்பட்டது. சிலர் கொல்லப்பட்டார்கள். அந்த மத்தியான நேரத்தில் நான் மரண பயத்தை எங்கள் குடும்பமாக உணர்ந்தோம். நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இந்த இனக்கலவரங்களுக்கு நாங்கள் உட்பட்டிருந்தாலும் அந்த நாளிலே நடந்த சம்பவத்தினாலே நாங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டோம். எங்களுடைய வீடு முற்றிலுமாக உடைத்து தீக்கிரையாகி நாசமாக்கப்பட்டது. குடும்பமாக நாங்கள் அருகிலே இருந்த எங்களுடைய திருச்சபையிலே நாங்கள் அகதிகளாக சில காலம், சில மாதங்கள் நாங்கள் தங்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நாங்கள் அப்படி ஒரு அகதிகள் சூழ்நிலையிலே நாங்கள் அந்த சபையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தாயார் எங்களுடைய ஆலயத்திற்கு வந்தார். ஒரு தாயார், நான் ஏற்கனவே சொன்னது போல மற்ற இனத்தை சேர்ந்த ஒரு தாயார் எங்களுடைய ஆலயத்துக்கு வந்து என்னுடைய தந்தையாரிடத்திலும் போதகரிடத்திலும் பேசினார். அந்த அவருடைய மகன் இலங்கை இராணுவத்தினாலே தேடப்பட்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் சம்பந்தப்பட்டிருந்த இலங்கையிலே அந்த நேரத்திலே ஜேவிபி என்று சொல்லப்படுகிறதான ஒரு குழு அரசாங்கத்துக்கு எதிராக, ஒரு கம்யூனிச குழு அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்தது. இந்த இளம் வாலிபன் எங்களுடைய வீட்டையும் எரிப்பதற்கு
உடந்தையாக இருந்தவர். நாங்கள் என்னுடைய கண்களினாலே, என்னுடைய தந்தை எங்களுடைய கண்களினாலே நாங்கள் கண்டோம். எனவே இந்த தாயார் தன்னுடைய மகனை காப்பாற்றும்படியாக கேட்டுக்கொள்ளும் பொழுது என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய போதகரும் இந்த தாயாருக்காக இராணுவ தலைமையகத்துக்கு போய் அவர்கள் பேசி இந்த இளம் வாலிபனை சரணடைவதற்கு உதவி செய்தார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய மனதிலே போனது ஒரு காரியம், ஏன் இவர்கள் இதை செய்ய வேண்டும்? ரைட், இவன் தான் எங்களுடைய குடும்பம் இன்று இந்த நிலைமையிலே வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு நபர். ஏன் எங்களுடைய போதர் இதை புரிந்து கொள்ள முடியாதா? இதை அவருக்கு, என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய போதருக்கும் இதை தெளிவுபடுத்த முடியாதா என்கிறதான ஒரு குழப்பம் என்னுடைய அந்த சிறு வயதிலே இருந்தது. நாட்கள் போகின்ற பொழுது நான் புரிந்து கொண்டதான ஒரு காரியம் என்னென்று சொன்னால், நாங்கள் அந்த என்னுடைய தந்தையாருடைய அல்லது என்னுடைய போதருடைய செயற்பாடு மற்றவர்களோடு சமாதானத்தை உருவாக்குவதற்கும் மற்றவர்களை நான் புரிந்து கொள்வதற்கும், நான் வெறுக்கப்படுகின்ற நேரத்திலே மற்றவனை நான் எவ்விதமாக நேசிக்கலாம் என்கின்றதான அந்த மனோபாவத்தை நான் உருவாக்கி கொள்வதற்கும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. மற்றவர்கள் எம்மை இழிவாக குறைவாக மதிப்பிடும் பொழுது எனது அயலான் யார்? இன்றும் நாங்கள் செய்திகளிலே அல்லது நாங்கள் வெளியே போகின்ற நேரத்திலே மற்றவர்கள் எங்களை குறைவாக மதிப்பிடும் பொழுது, என்னுடைய தோற்றத்தினாலே அல்லது நான் பேசுகின்ற மொழியினாலே அல்லது நான் பேசுகின்ற மொழியின் என்னுடைய ஆக்சென்ட் அல்லது நான் பேசுகின்ற விதத்தின் மூலமாக என்னை மற்றவர்கள் குறைவாக மதிப்பிடும் பொழுது, என்னுடைய அயலவன் என்னை குறைவாக மதிப்பிடும் பொழுது, நான் எவ்விதமாக அவனுக்கு அன்பு செலுத்த முடியும்? அவனை நான் எவ்விதமாக நேசிக்க முடியும்? ரைட். அவன் கேட்கின்றதான கேள்வியின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த அயலவனை நேசிக்கின்றதான காரியம் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு ஒரு அத்திவாரமாக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். உனக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதுதான் அதனுடைய அத்திவாரம். நாங்கள் அநேகமாக நாங்கள் சபையிலே பாடுகிற நேரத்தில் நாங்கள் பாடியிருக்கிறோம், நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே என்று சொல்லி நாங்கள் பிரசித்தி பெற்ற ஃபாதர் பெர்க்மனுடைய பாடுகளை நாங்கள் பாடுகிறோம். அல்லது நாங்கள் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து தான் அந்த நல்ல சமாரியன் என்று சொல்லி. ஆம், அது உண்மை, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் பேசுகிறது, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நல்ல சமாரியனாக ஒப்பிட்டு பேசவில்லை. நாங்கள் பேச எத்தனிப்பதற்கான காரணம், இந்த நல்ல சமாரியன் யார், நான் எந்த இடத்திலே இருக்கிறேன் என்பதை பற்றி தான் நாங்கள் இந்த காலை நேரத்திலே, இந்த மத்தியான நேரத்திலே நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். யார் என்னுடைய அயலவன்? நாங்கள் எங்களுடைய அயலத்தவர்களை பற்றி நாங்கள் பேசும் பொழுது நாங்கள் அதிகமாக புலம்பெயர்ந்தவர்களை பற்றி பேசுகிறோம், இடம்பெயர்ந்தவர்களை பற்றி பேசுகிறோம், அல்லது வலிந்து இடம்பெயர்ந்து இங்கு வந்து இருக்கிறவர்களை பற்றி பேசுகிறோம். ஏறத்தாழ 300 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இன்று தங்களுடைய இடங்களை விட்டு வேறு இடங்களிலே போய் தொழில் செய்கிறார்கள். ஏறத்தாழ 130 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் யுத்தத்தின் நிமித்தமாக தங்களுடைய இடங்களை விட்டு போய் இன்னொரு இடத்துல வேலை செய்கிறார்கள். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையிலே ஏறத்தாழ 30% ஆஸ்திரேலியாவிலே பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் இன்னொரு நாட்டிலே பிறந்து இங்கு இடம்பெயர்ந்து வந்து அல்லது புலம்பெயர்ந்து வந்து இந்த நாட்டிலே அவர்கள் தொழில் செய்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டை தங்களுடைய நாடாக கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால்
96% அவருடைய ancestry அல்லது அவருடைய பரம்பரை முன்னோர்கள் இன்னொரு நாட்டிலே இருந்து வந்தவர்கள். 96% முன்னோர்கள் இன்னொரு நாட்டிலே இருந்து தான் இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். இந்த விதமான ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய அயலவன் யார் என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது, என்னுடைய அயலவன் என்னை போன்றவன், என்னுடைய மதத்தை சார்ந்தவன், என்னுடைய நிறத்தை சார்ந்தவன் அல்ல எங்கள் மத்தியிலே இருப்பவர்கள். நாங்கள் தொடர்ந்து இயேசுவினுடைய ஊமையை நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகின்ற மனிதனை பற்றி பேசுகின்ற பொழுது அவனுக்கு அவர் ஒரு பெயர் கொடுக்கவில்லை, அவனுக்கு ஒரு இனத்தை கொடுக்கவில்லை, அவனுக்கு ஒரு மத அடையாளத்தை அல்லது அவனுடைய சமய அடையாளத்தை இயேசு அவனுக்கு கொடுக்கவில்லை. இயேசு அந்த விதமான எல்லா அடையாளங்களையும் எடுத்துவிட்டு அவனை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அல்லது ஒரு அந்நியனாக அவர் காட்டுகிறார். சில நேரத்திலே உபத்திரவங்கள், பிரச்சனைகள் யாராவது ஒருவருக்கு வரும் பொழுது அது அவர்களுடைய லேபிளை அல்லது நீ எந்த மதத்தை, எந்த நிறத்தை, எந்த இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி கேட்டு வருவதில்லை. அதே போல் இவனுக்கும் அவன் எந்த மதத்தை, எந்த இனத்தை, எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டு வரவில்லை. அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்பொழுது அவன் இந்த கல்வருடைய கையிலே அகப்பட்டதாக வேதாகம் சொல்லுகிறது. நாங்கள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை காணலாம். அந்த வழியாக 2 பேர் வருகிறார்கள், ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும். நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே சொல்லுகிறது, they were traveling down from Jerusalem to Jericho, right? எருசலேமானது கடல் மட்டத்திலிருந்து உயர்வான ஒரு பிரதேசத்தில் இருந்தது. அவர்கள் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு இறங்கி செல்கிறார்கள். அவர்கள் இறங்கி செல்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு வகையிலே நாங்கள் அனுமானிக்கலாம், இந்த சமாரியனும் லேவியனும் எருசலேமிலே அவர்கள் தொழில் செய்து கொண்டிருந்திருக்கலாம், அல்லது ஒரு ஆசாரியன் அவன் ஆலயத்திலே அவன் வேலை செய்து கொண்டு அவன் தன்னுடைய வேலை, அவனுடைய டியூட்டியை முடித்து அவன் வீட்டுக்கு திரும்பி போகிறதான ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் அனுமானிக்கலாம். இந்த லேவியன் கூட அவன் சில நேரத்திலே ஒரு அரசு துறையிலேயோ அல்லது எருசலேமிலே அவன் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு அவன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். அவன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அவன் இந்த மனிதனை காண்கிறான் வீதியோரமாக. யூத கலாச்சாரத்தின்படி நீங்கள் ஒரு இறந்த உடலை தொடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தீட்டுப்பட்டிருப்பீர்கள், ரைட்? நீங்கள் ஒரு இறந்தவருடைய உடலை தொடுவீர்கள் என்றால் அவர் தீட்டுப்படுவார். அது யூத கலாச்சாரத்திலே மட்டுமல்ல, எங்களுடைய கலாச்சாரத்திலும் கூட, ரைட்? நாங்கள் இலங்கையிலோ இந்தியாவிலோ சில மதங்களிலே இந்த கலாச்சாரம் உண்டு. நாங்கள் ஒரு இறந்தவருடைய உடலை நீங்கள் தொடுவீர்கள் என்று சொன்னால், ஒரு இறந்த வீட்டுக்கு போய் வருவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தீட்டுப்பட்டதாக கருதுவார்கள். ஸோ இந்த மனிதனும் கூட அவன் இறந்தவனாக, ரைட், அவனை குற்றுயிராக, அவன் இறந்து விட்டதாக கண்ட சமாரியனும் லேவியனும் அவனை தொடவில்லை. என்று சொன்னால் அவனை தொட்டால் நான் தீட்டுப்படுவேன், நான் ஆலயத்துக்கு போய் என்னுடைய நடவடிக்கைகளை செய்ய முடியாது, என்னுடைய தொழிலை செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் அவ்விதமான, அவர்கள் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போயிருந்தால் அந்த விதமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். இந்த நியாயஸ்திரி அவன் சொல்லியிருக்கலாம், நான் காலையில் வேலைக்கு போகும்பொழுது நான் இதை செய்தால் என்னுடைய வேலையை செய்ய முடியாது, நான் ஆலயத்தில் என்னுடைய வேலையை செய்ய முடியாது, நான் வீட்டிலே இருந்து நான் எருசலேமுக்கு போகும் பொழுது இவ்விதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்னு சொன்னால் நான் அவனுக்கு போய் உதவி செய்தால் நான் என்னுடைய வளமையான தொழிலை, என்னுடைய சேவையை, என்னுடைய ஊழியத்தை நான் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அதிகமாக நாங்கள் எக்ஸ்கியூசஸ் அல்லது சாக்குப்போக்கு நாங்கள் சொல்லுவோமோ, அந்த சாக்குப்போக்கு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையிலிருந்து அகற்றி விடுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இவர்கள் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார்கள்,
அவர்களுடைய வேலையை முடித்துவிட்டு அவர்கள் போகிறார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான சந்தர்ப்பமும் எல்லா விதமான நேரமும் இருந்தது இந்த காரியத்தை செய்வதற்காக, அவர்கள் அந்த மனிதனுக்கு இரக்கம் காட்டுவதற்காக. இந்த 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 சமாரிய இந்த அந்த வழியே ஒரு சமாரியன் பிரயாணமாய் புறப்பட்டு போகிறான் என்று சொல்கிறார்கள். அவனும் அந்த வழியை வருகின்ற நேரத்திலே இயேசு இந்த சமாரியனை அந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து சமாரியனை அந்த இடத்திலே அறிமுகப்படுத்த வேண்டும்? இயேசு கிறிஸ்து வேறொரு உபமானத்தை அல்லது உதாரணத்தை அந்த இடத்திலே பாவித்திருக்கலாம். அந்த இடத்திலே ரோமர்கள் இருந்தார்கள். ரைட், எரிகோவிலே அந்த நாட்களிலே அதிகமாக ரோமர்கள் இருந்தார்கள், கிரேக்கர்கள் இருந்தார்கள், இடோமைட்ஸ் இருந்தார்கள், கானானியர்கள் இருந்தார்கள். அந்த இடத்திலே பலவிதமான மற்றைய இனத்தவர்களும் அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லுகின்றதான நேரத்தில் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஏன் சமாரியன் ஒருவனுடைய உவமானத்தை அந்த இடத்திலே இயேசு பாவிக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால், சமாரியர்கள் யூதர்களுக்கு முற்றும் முரணானவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் எருசலேமை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வேறொரு இடத்திலே அவர்கள் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அவர்கள் இந்த வேதாகமத்தை அல்லது யூதர்கள் ஏற்றுக்கொண்டதான புத்தகங்களையோ அல்லது நியாயப்பிரமாணத்தையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அதிலும் வித்தியாசமாக அவர்களுக்கு என்று சொல்லி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட புத்தகங்களை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது நியாயப்பிரமாண புத்தகத்திலே ஒரு பகுதி புத்தகங்களை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நூற்றாண்டு காலமாக அவர்களுக்கு ஒரு முரண்பாடு இருந்தது. அரசியல் ரீதியாக, சமய ரீதியாக, சமூக ரீதியாக இந்த இரண்டு குழுக்களுக்கிடையே ஒரு முரண்பாடு இருந்தது. இந்த முரண்பாடானவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உவமானமாக எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர்களை சார்ந்தவர்கள் ஒரு வகையிலே 100-200 வருடங்களுக்கு முன்பதாக அவர்களை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்களை சார்ந்தவர்களை கூட அவர்களால் தங்களுடைய அயலகத்தாராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்று சொன்னால், அவர்கள் விசுவாசத்தின்படி அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அவர்கள் நம்பியது போல அவர்கள் தேவாலயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்விதமான ஒரு நபர், எதிர்பார்க்காத ஒரு நபர் இந்த இடத்திலே போய் அவனுக்கு அன்பு செலுத்தி அவனுக்கு காயங்களை கட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவனுக்கே செய்ய முடியும் என்று சொன்னால், இந்த சமாரியனுக்கே அதை செய்ய முடியும் என்று சொன்னால் உனக்கு ஏன் செய்ய முடியாது என்கிறதான ஒரு கேள்வியை தான் அந்த இடத்திலே ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த சமாரியன் என்ன செய்கிறான்னு சொல்லி நீங்கள் கவனமாக வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 34வது அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 34வது 35வது வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் அதை கவனிக்கலாம். இந்த அயலவனை நேசிப்பதற்காக அவன் கொடுக்கிறதான விலை நாங்கள் அந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது விசேஷமாக 34-35வது வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். சமாரியன் அந்த இடத்துல வரும்பொழுது வேதாம் சொல்லுகிறது, அவனை கண்டதாக சொல்லுகிறது. மற்றவர்கள் 2 பேரும் அவனை கண்டார்கள், ஒதுங்கி போனார்கள். அவன் கண்டான், அவன் மேல் மனதுருகினான். அண்ட் அவன் அந்த இடத்திலே he stopped, அவன் அந்த இடத்திலே நின்றான் என்று சொல்லப்படுகிறது. ரைட், நாங்கள் அதிகமான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஆண்டவர் எங்களிடத்திலே கேட்கின்றதான காரியங்களை
நாங்கள் பார்க்க மறுக்கிறோம். நாங்கள் பார்க்க மறுக்கிறதுனாலே அதை நாங்கள் உணர மறுக்கிறோம். நாங்கள் உணராத பொழுது நாங்கள் அதை செயல்பாட்டிலே காட்ட முடியாதவர்களாக போகிறோம். அதிகமாக எங்களை சுற்றி நடக்கின்ற சம்பவங்களிலே எங்களுக்கு என்ன நடக்கிறதானது, என்ன அந்த இடத்திலே நடக்கிறது என்று எங்களுக்கு அறிவுபூர்வமாக எங்களுக்கு அவேர்னஸ் அல்லது தெளிவு இல்லாத நேரத்திலே அதனாலே ஏற்படக்கூடியதான தாக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அந்த புரிவு இல்லாமல் இருக்கும் பொழுது அதை குறித்து நாங்கள் எதுவுமே செய்ய எத்தனிப்பதில்லை, எத்தனிக்க தேவையும் இல்லை. இதை இந்த வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் பார்க்காவிட்டால், ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்காவிட்டால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ளாவிட்டால் அதை குறித்து நாங்கள் எதுவுமே செய்ய போவதில்லை. அவன் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட பொழுது அவன் அந்த இடத்திலே போய் அவனிடத்திலே முதலாவது கேட்கவில்லை, நீ எந்த மதத்தை சேர்ந்தவன், நீ எந்த இனத்தை சேர்ந்தவன், நீர் யார், உன்னுடைய அரசியல் பின்னணி என்ன என்கின்றதான எந்த விதமான ஒரு கேள்வியையும் இந்த சமாரியன் கேட்டதாக அந்த வசனங்களிலே நாங்கள் வாசிக்க முடியாது. அந்த இடத்திலே நாங்கள் வாசிக்கக்கூடியதான காரியம் இந்த 3 விஷயங்கள். அவன் பார்த்தான், அவன் பார்த்தது நிமித்தமாக அவனுடைய மனது உருகியது, அவன் செயல்பட்டான். அவனுடைய செயல்பாட்டை வேதாவும் மிகவும் இலகுவாக சில சொற்பதங்களிலே வேதாகவும் அதை விளக்குகிறது. அவனுடைய காயங்களுக்கு கட்டு போட்டான், எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவனுடைய காயங்களுக்கு கட்டு போட்டு அவன் தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றி அவனை ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போகிறான். அவன் அந்த சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனோடு அன்று இரவு இருந்ததாக வேதாவும் சொல்லுகிறது. அவன் கொண்டு போய் அந்த சத்திரத்தில் அவனை விட்டுட்டு ஓடி போகவில்லை. மறுநாள் அவன் 2 காசுகளை கொடுத்து அந்த சத்திரத்திலே பணத்தை கொடுத்து, நான் திரும்பி வரும் பொழுது நீர் ஏதாவது அதிகமாக செலவழித்திருந்தால் நான் அதை உமக்கு தருவேன். இதை சற்று கவனிக்குமாறு நான் இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் யாராவது ஒருவரை இவ்விதமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் கண்டோம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? 000க்கு கால் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிடுவோம். ஒரு நான் யாராவது ஒருவர் தேவையில் இருக்கும் பொழுது கண்டால் நான் 000வை கால் பண்ணி போட்டு நான் நடந்து போய்விடுவேன். அல்லது யாராவது ஒரு தேவை என்று சொல்லி வந்தால் நான் அது ஏதாவது என்னிடத்தில் இருந்ததை கொடுத்து விட்டு நான் நடந்து போய்விடுவேன். அந்த இடத்துல இருந்து எவ்விதமாக தமிழில் நாங்கள் இலங்கையில் சொல்லுவோம், பிரச்சனையிலிருந்து எப்படி கலண்டு போகலாம்னு சொல்லி பார்க்குறது. தமிழ் நீங்கள் இந்தியாவில் என்ன சொல்லுவீங்களோ தெரியாது. ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு எப்படி நான் என் கையில் இருக்கிறத கொடுத்துட்டு அந்த இடத்துல நகன்று போகலாம், அந்த இடத்துலேருந்து அகன்று போகலாம் என்பதை பற்றித்தான் நாங்கள் அதிகமாக பார்ப்பதுண்டு. ஆனால் இவனுடைய ரெஸ்பான்ஸ் அல்லது இந்த நல்ல சமாரியனுடைய நடவடிக்கை, அவன் அந்த இடத்துல உடனடியாக தேவைப்பட்ட முதலுதவியை செய்தது மட்டுமல்ல, அவனை கொண்டு போய் அவனோடு கூட இருந்து அந்த இரவு அவனோடு இருந்து மறுநாள் 2 காசுகள், நீங்கள் அந்த 2 காசுகள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வேஜஸ், ஒரு 2 நாளுக்கான சம்பளம். இந்த $2 இல்லை, அது 2 காசுன்னு சொல்லும்போது $2 அல்லது $2 அல்ல, அது 2 நாளுக்கான 2 நாட்களுக்கான ஒரு வேதனம். அவன் சில நேரம் ஒரு சமாரியனாக இருந்தபடினாலே, அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தில் இருந்து வந்தபடினாலே அவன் தன்னுடைய பிரயாணத்துக்கு வைத்திருந்த முழு பணமாக கூட இருக்கலாம். ஒன்று தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தில் இருந்து வந்தவன் ஒரு சமாரியன், அவன் சில நேரம் போய் 2 நாள் வேலை செய்து அந்த 2 நாள் சம்பளத்தோடு தான் அவன் போகிறான். அவன் அந்த பணத்தையும் கொடுத்து அவன் சொல்லுகிறான், நீர் இதற்காக மேலதிகமாக ஏதாவது செலவழிப்பீர் என்று சொன்னால் நான் திரும்பி வரும் பொழுது நான் அதை உமக்கு திரும்பி தருவேன். த வேல்யூ ஆஃப் பார்ட்னர்ஷிப். நான் தொடர்ந்து ஒருவனோடு
தேவையுள்ள ஒருவரோடு நான் தொடர்ந்து பயணிக்க எந்த அளவுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்? எங்களுடைய அயலகத்தாரோடு, தேவையுள்ள அயலகத்தாரோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எந்தளவு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்? இது இன்றும் எங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு சவாலான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்து அவனுடைய கடைசியாக கேட்கிறார், உன்னுடைய இதன்படி, இந்த நான் சொன்ன உவமையின்படி உன்னுடைய அயலான் யார்? அந்த நியாயஸ்திரி அவன் பதில் சொல்கிறான், யார் அவனுக்கு இரக்கம் காட்டினானோ அவன் தான் என்னுடைய அயலான். இயேசு சுவாமி சொல்கிறார், நீயும் போய் அப்படியே செய். 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அவர் சொல்கிறார், நீயும் போய் அப்படியே செய். உங்களுடைய அயலவன் ஒரு ஒரு இடத்திற்கு உட்பட்டவன் அல்ல, அல்லது ஒரு எல்லைக்கு உட்பட்டவன் அல்ல. உங்களுடைய அயலவன் ஒரு அடையாளத்திற்குட்பட்டவன் அல்ல. சில நேரங்களிலே என்னிடத்தில் சொல்லுவார்கள், நாங்கள் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், இந்த இனத்தில் இருக்கிற தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அல்லது நாங்கள் இந்த இடத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் எங்களுடைய காருண்யத்தை அல்லது எங்களுடைய இரக்கத்தை அல்லது நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டுகின்றதான காருண்யத்தை நாங்கள் எங்களுடைய இனத்திற்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் மட்டுப்படுத்த அல்லது வரம்புக்குட்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். எங்களுடைய அயலவன் ஒரு ஒப்பந்தத்திற்குட்பட்டவன் அல்ல. இவர் தான் என்னுடைய அயலவனாக இருக்க முடியும் என்கின்றதான ஒரு ஒப்பந்தத்திற்கு உட்பட்டவன் அல்ல. நாங்கள் இருக்கிறதான பகுதியிலே இன்றைக்கு இருக்கிற குடும்பம் நாளைக்கு இருப்பதில்லை. 6 மாதம் மேக்சிமம் அவர்களுக்கு ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட் கொடுத்திருந்தால் 6 மாதம் தான் இருப்பார்கள். ரைட், 6 மாதத்துக்கு பிறகு அவர் வேறு எங்கேயும் போய்விடுவார்கள். யார் அயலவன் என்று சொல்லும் பொழுது நான் அயலவன் யார் என்பதிலும் பார்க்க, நான் அயலவனுக்கு என்ன செய்கிறேன், எப்படி நான் முகம் கொடுக்கிறேன் என்பதிலே தான் என்னுடைய நித்திய ஜீவன் அடங்கி இருக்கிறது. நான் அயலவனுக்காக என்ன செய்கிறேன் என்பதிலே தான் என்னுடைய நித்திய ஜீவன் அறிந்திருக்கிறது. என்னுடைய அயலவன் அயலகத்திலே இருக்கிறவர்கள் ஆண்டவரை காணக்கூடியதாக இருக்கிறதா, இயேசு கிறிஸ்துவை என் மூலமாக காணக்கூடியதாக இருக்கிறதா என்பதிலே தான் என்னுடைய நித்திய ஜீவன் தங்கி இருக்கிறது. இந்த உவமையிலே இயேசு கிறிஸ்து சொல்ல முற்பட்டதான ஒரு காரியம், மற்றவர்களை நேசிப்பது என்பதானது மிகவும் அன்கம்ஃபர்டபுள் அல்லது என்னை மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான ஒரு காரியம். அயலவனை நேசிப்பது என்பதானது எனக்கு அதிகமான செலவை உட்படுத்தக்கூடியதான ஒரு காரியம். நான் அயலவனை நேசிப்பது என்பதானது என்னுடைய எல்லையை தாண்டி நான் சிந்திக்க வேண்டியதான ஒரு காரியம். அயலவன் என்பதற்கு நாங்கள் ஒரு எல்லையை உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே படமாக காண்பிக்கிறார். விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் என்பது நீங்கள் அல்லது என்னுடைய விசுவாசம் என்பது அது the faith is not proven when it's safe. Faith is proven when it's costly. என்னுடைய விசுவாசம் என்பது நான் பாதுகாப்பாக இருக்கின்ற பொழுது, நான் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது நான் காட்டுகின்றது அல்ல என்னுடைய விசுவாசம். ரைட், நான் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது மை ஃபெய்த் இஸ் சேஃப். நான் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது நான் பாட்டு பாடலாம், நான் ஜெபம் பண்ணலாம், நான் எல்லா விதமான காரியங்களையும் நான் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையிலே நான் செய்யலாம். ஃபெய்த் இஸ் ப்ரூவன் when it is not safe. என்னுடைய விசுவாசமானது உறுதி செய்யப்படுகிறதான ஒரு சூழ்நிலை, அது எந்த இடத்திலே பாதுகாப்பு இல்லை என்று உணரப்படுகிறதோ அந்த இடத்திலே நான் செய்கின்ற காரியத்திலே என்னுடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் எங்களுக்கு இந்த பக்குவத்தை கொடுப்பார்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த பக்குவத்தை தாரும், நான் என்னுடைய விசுவாசத்திலே நான் தொடர்ந்து இருப்பதற்கு.
இந்த இந்த மத்தியான நேரத்திலே எங்களோடு கூட இருந்து இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் தலைகளை மூடி கண்களை மூடி ஜெபிப்போம். தலைகளை குனிந்து கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான நேரத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உம்மிடத்திலே வருகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. நாங்கள் என்னுடைய அயலான் யார், நான் என்ன செய்யக்கூடும், நான் எவ்விதமாக உம்முடைய வசனத்தை உம்முடைய அன்பை அவர்களுக்கு காட்டக்கூடும் என்பதை எனக்கு கிருபையாக காட்டியருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய சமூகம் என்னை தொடர்ந்து நடத்தி செல்வதாக. கர்த்தாவே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தியானிக்கிறதான பாடுகிறதான எல்லா விதங்களிலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக நாங்கள் மற்றவர்களுக்கு உம்மை நாங்கள் கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக எங்களை ஆயத்தப்படுத்தி எல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நன்றி பிரதர்.